ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப். ஆமாம், என்னுடைய ஃப்ளாஷ்பேக் இதில் நிறைய இருக்குது. ஓகே. நான் வந்து சினிமாவில் அல்லது சினிமாவுக்கு முன்னாடி நான் நாடகத்தில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். ஆனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 2 நாடகத்துக்கு சேர்த்து எனக்கு 15 ரூபா தான் சம்பளம். 2 நாடகம் 7,000 ரூபாய். நான் அடிக்கடி சொல்லுவேன் 7,500 எனக்கு அப்போவே ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது பூவாக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ராவுன்னு சொல்லிட்டு லஸ் கார்னரில் ரப்பர் ஸ்டாம்ப்பு கடை நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ரப்பர் ஸ்டாம்ப் விற்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து 40% கமிஷன். ஸோ காலையில் எனக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இதெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அப்போ நான் ஒரு நாள் பூரா சுற்றிட்டு அன்றைக்கி சாயங்காலம் வந்து சொன்னேன், ராவ் சார், ஊரில் எல்லார் வீட்லையும் எல்லார் கடையிலும் ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது. அதனால் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் நம்மளால் விற்கிறதே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் நிறைய பேச கற்றுக்கணும், உங்களுக்கு பேச தெரியல, நீங்கள் என்ன பண்ணணும்னா. ஆமாம், நான் அப்படி இருந்தேன்னு சொல்கிறேன் நான். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது. இப்போ நான் இவ்வளோ ஸ்டாம்பிங்காக இருக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது.